ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமிலங்கள், காரங்கள் அப்படிங்கிற டாபிக்ல வந்து அதில ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க. அத பார்க்கலாம். இப்ப பாருங்க, அமிலம் அப்படின்னா, நீங்க வந்து ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. காரம் அப்படின்னா, மாணவன் நீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது எப்படி இப்ப நம்ப பார்க்கலாம் அப்படின்னா, லிட்மஸ் தாள் பாருங்க. நீல லிட்மஸ் தாளை அமிலம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளாக மாற்றும். காரம் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, இப்போ அமிலம்னா யார் சொன்னேன் நானு? ஆசிரியர்ன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்ப ஆசிரியர் நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதி கொண்டு போறீங்க. ஒரு திருக்குறள் எழுதி கொண்டு போறீங்க அவங்கள்ட்ட. நீங்க திருக்குறள் எப்படி எழுதுவீங்க? அதாவது வந்து நீல கலர் பேனாவுல, அதாவது நீல கலர் லெட்டோ, பேனாவோ நீங்க எழுதி கொண்டு போவீங்க. ஆனா அத ஆசிரியர் வாங்கி அத எப்படி திருத்துவாங்கன்னா, சிவப்பு கலர் மையினால திருத்துவாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க கொண்டு போற நீல நிறத்தை நீங்க கொண்டு போற நீல நிறத்த ஆசிரியர் என்ன பண்றாங்க? சிவப்பு நிறமா மாத்துறாரு. அப்ப அமிலம் என்ன பண்ணுது? ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவாங்க. அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதோட ஆப்போசிட் தான். அதோட ஆப்போசிட் தான் வந்து அந்த காரங்கள். அப்ப காரங்கள் என்ன பண்ணும்? சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த விஷயம் அதோட ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபினாப்தலீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபினாப்தலீன வந்து செய்யும்போது, அமிலத்தில நிறமற்றதா இருக்கு. நீங்க ஃபினாப்தலீன்னா ஒரு பொய் சொல்றீங்க, ஃப்ராட் பேசுறீங்க அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா ஆசிரியருக்கு பிடிக்காது. நிறமற்றது. அவங்க உங்கள திட்டுவாங்க, அடிப்பாங்க அந்த மாரி. நிறமற்றது. ஃபினாப்தலீன்னா அங்க நிறமற்றது அமிலத்தில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. காரத்தில பார்த்தீங்கன்னா, இளம் சிவப்பு. ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கங்க. அங்க நிறமற்றதுன்னு வந்தாவே, இங்க இளம் சிவப்பு தான் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அடுத்து மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. மெத்தில் ஆரஞ்சு இத எப்படி ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, ஆரஞ்சு பழம் ஒண்ணு இருக்கு. ஆரஞ்சு பழத்துடைய கலர் நீங்க வந்து மஞ்சள்னு சொல்றீங்க. யாரு? ஆசிரியர் இல்ல. நீங்க. மாணவன் வந்து மஞ்சள்னு சொல்றீங்க. மஞ்சள் நீங்கன்னா யாரு? காரம். மஞ்சள்னு சொல்றோம். ஆனா ஆசிரியர் வந்து அத இளம் சிவப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியரே ஒரு சில டயத்துல தப்பா சொல்றாங்க. மாணவர்கள் ஒரு சில டயத்துல கரெக்ட்டா பேசுவாங்க. அது மாரி மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறது மஞ்சள் அப்படின்னு சொன்னா அது காரம். இளம் சிவப்பு அப்படின்னு சொன்னா அது அமிலம். ஆசிரியர் இளம் சிவப்புன்னு சொல்றாரு. தப்பா சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? நம்ம முன்ன ஃப்ராட் பேசுனதுனால அவங்க இப்ப நம்மளுக்கு தப்பா சொல்றாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கங்க. இதுதான் இந்த டேபிளுக்கான ஷார்ட்கட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.